என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். நெருக்கப்பட்டோம் மடித்திடாமல் கட்டதாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடித்திடாமல் கட்டதாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இவர் கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தக்கனாம் தாவீதே தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தக்கனாம் தாவீதே தேவன் நமக்கு. முன் சென்றான் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளார். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் எனக்கு முன் செல்லுகிற தேவன் வீரல்லவா என்று சொல்லி கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதே தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ விருந்தேகியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ விருந்தேகியா ஆவியை அழித்து. நம்பிக்கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. நம்பிக்கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. தெய்வ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். நெருக்கப்பட்டோம் மடித்திடாமல் கர்த்தர்
ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை அபிஷேகம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. என்னை வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றி. ஏதோ நெருக்கப்பட்டு நான் மடிந்து விடாமல் என்னை காத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என் தேவைகளை சந்தித்தவரே உமக்கு நன்றி. என் விண்ணப்பத்தை கேட்டவரே உமக்கு நன்றி. என் தேவைகளை அறிந்து உதவி செய்தவரே உமக்கு நன்றி. ஒத்தாசையா எனக்கு இருக்கிறவரே, தனிமையின் பாதை என்னோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, இந்த வழிநடத்தினரே உமக்கு நன்றி. அப்பா, என் தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு துணையாளராக இருந்தீர் உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத நேசரா என்னோடு இருந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. என்னை வழிநடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உன் உதடுகளை தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவா உமக்கு நன்றி என்று சொல்லு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி. அப்பா, என்னை குறைவில்லாமல் நடத்துகிறதே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என்னை பாதுகாக்கிறதே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னோடு என்னை தப்புவிக்க பண்ணினீரே உமக்கு நன்றி. என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உதவியற்றவனுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஒத்தாசையா எங்களுக்கு உதவி செய்கிறவரே என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஆண்டவர், இதை ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி பதில் கொடுக்கிற ஆண்டவர் இயேசுவா, இந்த காலங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இப்ப மனிதன் முகத்தை பார்க்கிறார். என் ஆண்டவனுக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரே இப்படி நிறைவேற்ற போகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஐயா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, வெற்றினத்தோடு ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை படுத்துடுவீராக. ஆண்டவரை பல தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை படுத்துடுவீராக. உடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை கொடுக்கிற வல்லமை ஆண்டவரே சோதனைப்பட ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும். ஐயா, ஒரு நன்மை வெளிப்படட்டும். ஐயா, வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு இப்பொழுது வெளிப்படட்டும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பீராக. யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நன்மை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஐயா, விடுதலையினால் கத்து நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. அல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. தேவையானவற்றை சொல்லு. அசைவாடு தெய்வமே, என்னை நிரப்பும். ஐயா, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆண்டவர், எங்கள் உள்ளத்தில் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இயேசுப்பா, இந்த வேளையுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அப்பா பிதாவே என்று நோக்கி பார்க்கிற, இப்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக.
என்னென்ன விண்ணப்பத்தை உடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் வல்லமை அதில் வெளிப்படுவதாக, ஒரு புதிய சுகம் உண்டாவதாக, ஒரு புதிய விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, இதனால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. வார்த்தைகளோடு பேசட்டும் ஐயா. ஆண்டவர், நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. வார்த்தையினால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. வார்த்தையினால் எங்களை ஆண்டவரை வழிநடத்துவீராக. வார்த்தையினால் ஆறுதலை தருவீராக. வார்த்தையினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுப்பா, வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. வார்த்தையின் மூலம் வெளிப்படுவீராக. வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அபிஷேகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வல்லமையினால் ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது எங்கள் உள்ளங்களை கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ வல்லமை, பரிசுத்தாவின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எங்களுக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்க அபிஷேகம் பண்ணி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஒரு விசை கூட இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரையிலும் இந்த மாதத்தில் இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தின தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், நம் தேவைகளை சந்தித்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த இடத்தில் தேவன் இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறவராய், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இயேசு உங்களோடு இருக்கிறபடியால் ஜெபத்தோடு இருப்போம், விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை கேட்போம். கர்த்தர் உங்களில் கிரியை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் அவர் உன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார். இந்த உலகத்தில் தேவைகள் இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவைகள் மனிதனுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் நல்ல இல்லம் வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஒரு மனிதன் நல்ல கல்வி வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஒரு மனிதன், ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறி நல்ல சுகபலனை எனக்கு தேவை ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுகிறார். ஒரு மனிதன் நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல எதிர்காலமான வாழ்க்கை வேண்டும் என்று அவனுக்கு தேவை என்று ஜெபிக்கின்றார். பல விதங்களில் பல தேவைகளுக்காக நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். சில நேரங்களில் மனிதனுடைய முகத்தையும் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார், தேவைகளை மனிதன் நம்முடைய தேவைகளை அறிவதில்லை, ஆண்டவர் நம் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் தேவையோடு இருக்கிறோம் என்று அறிந்தாலே சில நேரங்களில் நம்முடைய போன் காலை எடுப்பதற்கே மனிதர்கள் யோசிப்பார்கள். ஒருவேளை நம்ம ஒரு தேவையோடு இருப்போம், ஒரு தேவையோட இருக்கிறோம், ஒரு கஷ்டத்தோட இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம போன் பண்றோம்னா அந்த ரிசீவ் பண்ண போகிற நபர் நினைப்பார், இவர் இந்த தேவையோட இருக்கிறார், இதுக்கு தான் இவங்க போன் பண்ணுவாங்க. ஒருவேளை இதுக்கு கேட்கத்தான் போன் பண்ணுவாங்க, இதுக்காகத்தான் கால் பண்ண போறாங்களோ அப்படி நம்ம அவங்களே நினைச்சுக்கிட்டு நம்ம போனை எடுக்காம கூட இருக்கலாம். அது மிஸ்டு காலா மாறிடும். நாம் தேவையோடு இருக்கிறோம் என்று அறிந்த போது சில நபர் நம்முடைய அழைப்பை கூட துண்டித்து விடுவார்கள். நாம் தேவையோடு இருக்கிறோம் என்று அறிகிற போது இவர்களுடைய அழைப்பை எடுத்தால் ஒருவேளை இந்த தேவைக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமோ, அழைப்பை எடுத்தால் கேட்டு விடுவார்களோ, அல்லது நம்மிடத்தான் உதவி கேட்பார்களோ அப்படி நினைச்சே நம்முடைய அழைப்பை என்ன செய்யறோம், துண்டித்து விடுகிறோம். அல்லது நம்முடைய அழைப்பை கேட்காதவர் போல போய் விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அல்லேலூயா. நாம் தேவை என்று இருக்கிற போதே நம்முடைய தேவையை அறிந்து நம்மிடத்தில் ஓடி வந்து உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை வெறுக்காதவர் நம்முடைய தேவன். நாம் என்ன தேவையோடு இருக்கிறோமோ, என் பிள்ளை இந்த தேவையோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்முடைய மனதை அறிந்து நமக்காக உதவி செய்கிறவர். ஆமென். இவன் தேவையோடு இருக்கிறான் என்று அறிந்த போது விட்டு செல்லுகிறவன் மனிதன், ஆனால் இவன் தேவையோடு இருக்கிறான் என்று ஓடி வந்து நம்மை அரவணைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதில் இந்த உலகத்தில் நாம் யாரை அதிகமாக நம்புகிறோம்? தேவை என்று வரும்போது நம்மை விட்டு செல்லுகிற மனிதர்களையா, அல்லது தேவை என்று வரும்போது நம்மை தேடி வந்து உதவுகிற ஆண்டவரையா? அநேக நேரங்களில் மனிதனுடைய
முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். இவங்க உதவி பண்ணுவாங்களா, இவங்க செய்வாங்களா? இல்ல, மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லா. அல்லேலூயா. கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், என்னை அவர் நடத்துவார், என்னை அவர் ஒரு குறைவில்லாமல் பாதுகாப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அவர் என் தேவையை சந்திப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. என் தேவையை அறிந்தவர் ஒருவர், அவர்தான் என் இயேசு. அல்லேலூயா. ஒரு கணவன் தன் மனைவியின் முழு தேவைகளையும் அவர் அறிந்து கொள்வதில்லை. கணவனுடைய தேவைகளை மனைவி முழுவதுமாய் அறிந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் பெற்றோருடைய தேவைகளை முழுவதுமாய் அறிந்து கொள்வதில்லை. பெற்றோர் பிள்ளைகளுடைய தேவைகளையும் முழுவதுமாய் அறிந்து கொள்வதில்லை. சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், எந்த உறவுகளும், ஒரு மனிதனுடைய உறவு அந்த தேவையை முழுவதுமாய் ஒரு நாளும் அவர்கள் அறிந்து கொள்ள போவதே இல்லை. ஆனால் ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னாலும் அது ஒருவேளை நிறைவேற்றுவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். இது உனக்கு தேவையான சில நேரத்தில் மனிதன் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நமக்கு அது தேவை என்று தெரியும். ஆனா மனிதனிடத்துல போய் சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னா கவலைப்படாத, நான் உனக்கு தருவேன் ஆண்டவன் சொல்லுவார். அல்லேலூயா. மனிதன் சொல்லுவான், இதெல்லாம் உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியம், இதெல்லாம் உனக்கெல்லாம் தேவையில்லாத காரியம், உன் குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத காரியம். ஆனா ஏசப்பாட்ட போய் சொல்லு, அது அவருக்கு சித்தமான காரியமா இருந்தா ஏசப்பா சொல்லுவாரு, உனக்கு நான் தருவேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. மனிதன் நம்முடைய தகுதியையும் நம்முடைய அளவையும் நம்முடைய உலகத்தின் பொருளாதாரத்தையும் பார்க்கிறார். ஆண்டவர் அவர் பரம தகப்பன், அவர் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்க ஒருவர் உண்டு, உன் தேவைகளிலே உனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, உன் தேவைகளில் உன்னை கையேந்த விடாமல் உன் கரத்தை பிடித்து நிற்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதனிடத்துல தேவையை சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்தது போதும். மனிதனிடத்தில் நம் தேவையை சொல்லும் போது அப்படியா அப்படின்னு வருத்தப்பட்ட மாதிரியே கேட்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இது இவனுக்கு தேவைதான்னு சொல்ற கூட்டம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்கிட்ட போய் இதெல்லாம் எனக்கு தேவை இருக்கு பாத்துக்குங்க, என் குடும்பத்துல கஷ்டம், இதெல்லாம் என் வாழ்க்கையில பிரச்சனை, இதெல்லாம் மாறணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தேவையா இருக்கு அப்படின்னா ரொம்ப பாரத்தோட கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படி திரும்பின உடனேயே உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்ற வாய் ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்றவங்கள்ட்ட போய் ஒரு நாள் புலம்பாதீங்க, உங்க தேவையை போய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டார், அவர் புறங்கூற மாட்டார். அவர் சொன்னா எதுக்கு சொல்லுவார்னா, நீ போய் என் பிள்ளைக்கு உதவி பண்ணுன்னு தான் சொல்லுவார். அல்லேலூயா. மனுஷன் சொன்னா எதுக்கு சொல்லுவான், அடுத்தவன்கிட்ட நம்மளை தூண்டுறதுக்காக சொல்லுவான், இன்னும் 4 பேர்ட்ட நம்மளை பத்தி சொல்லட்டுன்னு சொல்லுவான். ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர்கிட்ட உங்க தேவையை சொல்லிட்டீங்கன்னா அவர் சொல்லுவாருன்னா யார்கிட்ட சொல்லுவார், என் பிள்ளை பசியோட இருக்கிறான், என் பிள்ளை தேவையோட இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் அந்த தூதனை அனுப்பி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. தேவையோடு நாம் இருக்கிற போது உன் தேவைகளை சந்திக்க இயேசு உன்னோடு இருக்கிறார். ஆமென். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மோடு இல்லாவிட்டாலும், உன் தேவையை சந்திக்க உறவுகள் இல்லாவிட்டாலும் இயேசு உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றோம், எனக்கு சின்ன தேவைதான் இருக்கு, பெரிய தேவைதான் இருக்கு. சின்ன சின்ன தேவைன்னா ஆண்டவரை நம்பிடுறோம், பெரிய தேவைன்னா இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளே போட்டுடுறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமானுங்கிறத விட அதுக்கு பின்னாடி கொஸ்டின் மார்க் போறதை விட சிலுவையை போடுங்க, இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா ஆண்டவரே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சிலுவையை இயேசுவின் வார்த்தையை வச்சு பாருங்க, இயேசுவை முன்னாடி வச்சு பாருங்க, இயேசு உங்க தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. உன்னை குறைவின்றி நடத்துவார். வேதாகமத்தில் வாசிக்கிற போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அல்லேலூயா. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்க ஒருவேளை வீட்டுல இருந்து நினைச்சிருப்பீங்க, இன்னைக்கு ஆலயத்துல போய் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்,
ஏசப்பாட்ட போய் கேட்கணும். ஒருவேளை இந்த வாசப்படியில வரும்போது ஒருவேளை அந்த விண்ணப்பம் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். இந்த நீங்க காலடி எடுத்து வச்ச உடனேயே, இந்த அவருடைய வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை என்னென்ன தேவையோட இருந்து கொண்டு இருக்கிறான் என்று. அல்லேலூயா. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிறோம், நம்ம எப்படி வந்திருக்கிறோம், சில நேரத்தில் ஆலயத்துல கூட நம்மளோட குறைகளை கண்டுபிடிப்பதற்காகவே பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆராதனை முடிச்சு சொல்லுவாங்க, பாத்தியா அவன் இப்படி வந்தான், அந்த பையனை பாத்தியா. நம்ம இந்த இடத்துல ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஆராதிக்க உட்கார்ந்து இருக்கிற போது மனிதன் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்க உள்ளத்துல இருக்கிற ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு ஜெபம், ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு விருப்பத்தையும் இயேசு அறிந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்லக்கூட வேண்டாம், இயேசப்பா என்ன அறிந்திருக்கிறார். ஆமென். அதுக்காக ஜெபிக்க கூடாதுங்கிறதுக்காக அல்ல, நம்ம உள்ளத்துல இருக்கிற குமரல்களை ஒவ்வொரு நாளும் இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை இந்த தேவையோடு இருக்கிறான். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது நினைக்காதது கூட நடக்கு. நாம் சொல்லுகிறோம் இது நடக்கும் நான் நினைக்கவே இல்லை, என் வாழ்க்கையில் நினைச்சதே இல்லை, ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை. அல்லேலூயா. நீங்க நினைக்கல, உங்களுக்குன்னு ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை வாழ்க்கையில் உயர வேண்டும், இப்படி எல்லாம் வர வேண்டும் என அந்த குழந்தை சில கனவுகளை காண்கிறது. ஆமென். சில தரிசனங்களை காண்கிறது. ஆனால் அதை வளர்க்கிற பெற்றோர்கள், பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை இன்னும் மேலா வளர்க்கணும்னு இந்த பிள்ளை நினைக்கிறத விட மேலான கனவு காண்றாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த பிள்ளை நினைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து, இது உனக்காக நாங்க வச்சது, இது உனக்காக நாங்க இதை கொண்டு சம்பாதித்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை சந்தோஷப்படுது இல்லையா? எதை மாதிரிதான் நம்மை படைத்து நம்மை உருவாக்கி தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்ம போடுற திட்டத்தை விட அவர் நமக்குன்னு சில ஆசீர்வாதங்களை, நம்ம நினைக்காத எண்ணாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். ஆமென். இயேசு உன் தேவைகளை சந்திப்பார். யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இயேசு இன்றைக்கு உன்னோடு இருக்கிறபடியால் உன் தேவைகளை இயேசு சந்திக்க உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உறவுகள் இன்னைக்கு எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, படிச்சு எல்லாம் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு தகவல், எல்லாம் படிச்சு பிள்ளைய ஃபாரின் அனுப்பிட்டாங்க, அப்ராட் அனுப்பிட்டாங்க, எல்லாம் வெளியூர், நல்ல பெரிய வீடு, பங்களா, பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனா கவனிக்க ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, தேவையை சந்திக்க. எது இருந்தாலும் ஒரு நாள் மனிதன் நம்மை விட்டு எல்லாரும் பறந்து போயிடுவாங்க. ஆனா என்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நம்மை படைத்த ஆண்டவர். அல்லேலூயா. உலகத்துல பணம் இருக்கும், நல்ல பங்களா இருக்கும், வீடு இருக்கும், ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதை தர்றது நம்ம இயேசு மாத்திரமே. ஆமென். மனிதனால் பணத்தை கொடுக்க முடியும், உன்னை மேன்மைப்படுத்த ஒருவேளை முடியும், ஆனால் இயேசுவால் உனக்கு உன் தேவைகளை சந்தித்து உன்னை சமாதானத்தோடு நடத்த முடியும். அல்லேலூயா. உனக்கு வேண்டிய தேவையை சந்திக்க, உனக்கு வேண்டிய சமாதானத்தை அருள, உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தந்து உன்னை ஒரு நிறைவுள்ளவனாய் மாற்ற, உன் தேவையை சந்திக்க இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. சத்தமா சொல்லுங்களேன். உன்னை கை ரகசியம், இந்த ரகசியம் பெரியது. அல்லேலூயா. இது ரகசியமான காரியம் இல்லை. சத்தமா சொல்லுங்களேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அத என்னை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, என்னை இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதுக்கப்புறம் அவர் ராஜ்யத்துல கொண்டு போய் அழகா செல்ல பிள்ளைய வச்சு பராமரிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா அல்லேலூயா சொல்றோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் 4:19 தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. சோதர வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் தமது மகிமை
நிறைவாக்குவார். ஆமென். இயேசு உங்கள் குறைவை மாற்றுவார். எந்த இடத்தில் குறைவு இருக்கிறதோ அங்கே இயேசு வருவார். அல்லேலூயா. எங்க நிறைவா இருக்கிறதோ அங்க நம்ம போய் நிக்கணும்னு நினைப்போம். அல்லேலூயா. எங்க பரிபூரணமா இருக்கோம், ரொம்ப வெல்த்தியா எங்க இருக்கோம், ரொம்ப ஆடம்பரமா எங்க இருக்கோம், ரொம்ப பணபலம் எங்க இருக்கோம், அங்க சார்ந்து இருக்கணும்னு மனுஷன் நினைப்பான். ஆனா இயேசு அப்படி அல்ல. எந்த இடத்துல பணபலம் இருந்தாலும் இருப்பாரு, எந்த இடத்துல குறைவு இருந்தாலும் இயேசு நிற்பார். ஆமென். இங்க வசனம் சொல்லுங்க, பவுல் அழகா எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என் குறைவை எல்லாம் இயேசப்பா எனக்கு மாற்றுவார். அல்லேலூயா. என் குறைவை மாற்ற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. ஆமென். என் குறைவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னென்ன குறைவு இருந்தாலும் பரவாயில்லை, அது இயேசப்பாட்ட சொன்னா அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். நம்ம வாசித்த வசனம் அப்படிதான். அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இங்கே ரைட். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் முடியல, ஆண்டவரே மனுஷன் எல்லாம் சொல்லி பார்த்து ஆண்டவரை முடியல அப்படிங்கிறத விட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இதை தேவை இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படி புலம்பாம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏதாவது கவலைப்படுறீங்களா? கவலைப்படுற மாதிரியே மூஞ்ச வைக்கிற கூடாது. நம்ம முகத்துல எப்பவுமே எப்படி இருக்கணுமா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், ஆனா நம்மளை பார்க்கிற இருள் அடைஞ்ச மாதிரியே இருக்கக்கூடாது. நம்ம முகம் கலர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். இயேசு உங்களோடு இருக்கிறார். உன்னில் உள்ள வெளிச்சத்தை சொந்தரம் அது பிரகாசிப்புக்க பண்ண தேவனாக இருக்கிறார். இருள் விலகுகிறது. இயேசு உன் வாழ்க்கையில் வருகிற போது உன் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உன் குறைவுகள் மாறுகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உன் திக்கற்றவனாக விடேன், உன்னை கைவிடவே மாட்டேன், திக்கற்ற பிள்ளைகளாக விடவே மாட்டேன். ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை என் கண்களால் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இளைஞன சின்ன பையனா இருந்தான், வாலிபனா வளர்ந்துட்டான், இப்ப வயசான தாத்தாவா மாறினான். இப்ப வயசான பிறகு சொல்றான், நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன், முதிர்ந்த வயது உள்ளவன் ஆயிட்டேன். ஆனா ஆண்டவரை நம்பின ஒரு சந்ததியை பார்த்தேன், ஏசப்பாவுக்கு பின்னாடி போற ஒரு சந்ததியை பார்த்தேன், ஜெபித்த ஒரு சந்ததியை பார்த்தேன். அவன் ஒரு நாளும் ஒருவேளை அப்பத்துக்கு கூட அலைந்து சத்தமா சொல்லு, அலைந்து தெரியவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவன் தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் தேவைன்னு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க தேவை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும், அவர் எனக்கு போதும்னு இயேசு மாத்திரம் தேவைன்னு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க தேவை அவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் எனக்கு போதும். ஆமென். இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆமென். யார் அந்த மனிதன்? யாபேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. யாபேஸ், என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றாள். ஒரு குழந்தை பிறந்த போது தாய் பெயரிட்டார்கள், இந்த குழந்தை துக்கத்தின் பிள்ளை, இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் துக்கத்தின் பிள்ளை இவன். யாபேஸ் என்றாலே துக்கத்தின் பிள்ளை. இவன் வாழ்க்கையில் வளர்ந்தான். வளர்ந்த போது தாயை பார்க்கின்றான். எல்லா பிள்ளைகளுக்கும் அழகான அர்த்தமுள்ள பேரை போட்டிருக்கு. அம்மா, எனக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களே ஒரு பேர். இந்த பிள்ளை துக்கத்தின் பிள்ளை. இவனை கூப்பிடுறவங்க எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? துக்கத்தின் பிள்ளை. யாபேஸ் துக்கத்தின் பிள்ளை, எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனா இவன் நினைச்சான், என்னை பெற்ற தாய் என்னை துக்கத்தின் பிள்ளைன்னு சொல்லலாம், ஆனா என்னை உருவாக்கின தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து ஒன்றுக்கு உதவாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், உதவியற்றவன், அற்பமானவன், இவனால் உயர முடியாது என்று சொல்லுகிற இடத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்தால் அந்த இயேசு உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த யாபேஸ், இந்த தாய் இவனை பெற்ற போது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கிற போது
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கல கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்துடனே இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனா இவன் ஒரு முடிவெடுத்தான், உலகம் என்னை பார்த்து துக்கத்தின் பிள்ளைன்னு சொல்லலாம், ஆனா யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி. ஆமென். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உங்களை எவ்வளவு பேசினாலும், இழிவானவன் என்று சொன்னாலும், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொன்னாலும், இந்த யாபேஸ் செய்த காரியம் மனிதன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லையை பெரிதாக்கணும் ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்கணும் அப்பா, நீங்க தான் என்ன நடத்தணும், என் தேவையை சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி அவன் எல்லையை பெரிதாக்கி அவனை ஆசீர்வதித்து அவன் தேவைகளை சந்தித்ததை போல இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பங்களுக்கு இது யாபேஸை போல அவரை விட உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாபேஸ் என்ன யாபேஸ். ஆமென். இன்னைக்கு நீங்க ஜெபித்தா இதைவிட மேலான நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதிலும் மேலானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னும் மேலான அற்புதங்களை காண்பீர்கள், இன்னும் மேலான ஒரு உயர்வை காண்பீர்கள். உங்கள் தேவைகளுக்காக இந்த மனிதன் தன்னுடைய உறவுகளை தேடவில்லை, தன் சகோதரரை தேடவில்லை, தன்னுடைய வாழ்வில் நினைத்தான், இந்த உறவுகளால் என்னை துக்கத்தின் பிள்ளையாக தான் பார்க்க முடியும், ஆனா என் ஆண்டவரால் மாத்திரம்தான் உயிர் பெற்றவராய் மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வேண்டிக் கொள்கிற விண்ணப்பங்களை யார் கேட்கிறாங்களோ இல்லையோ ஏசப்பா கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம கூடி வரும்போது ஜெபிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நான் ஜெபம் பண்ண பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ, கேட்டாங்க போய் பேசுவாங்களோ. ஒண்ணு, இந்த ஆலயத்துல கேட்கிறத நீங்க ஜெபம் பண்றத வெளியில போய் யார் சொல்றாலும் அதனுடைய பலன் யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபித்ததனுடைய ஜெபத்தின் பலனை இந்த இடத்திலேயே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். உங்களுக்கு என்ன தேவை என்பதை இயேசுவா அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவரிடத்தில் நாம் கேட்கிற போது கேட்கிற எவரும் பெற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா யாரையும் ஆண்டவர் வஞ்சகம் வச்சு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஒரு பிள்ளைக்கு ஒன்று கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு வஞ்சகம் வைக்கிறவர் அல்ல. அந்த ஆண்டவரிடத்தில் கேட்கிற எவருக்கும் வித்தியாசமின்றி அவனை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த இடத்துல 10 பேர் 25 பேர் 30 எத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். 12வது வசனம் 11வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ. நம்ம யாரா? நம்மள வேணும் என்ன சொல்லுது? நம்மள என்னை சேர்த்து நம்மள உங்களை சொல்ல நீங்க நினைச்சிடக்கூடாது. நம்மள என்ன சொல்லுது? பொல்லாதவர்களாகி நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை காட்டிலும் மேலான நன்மையை நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மீனை கேட்டால் அந்த தகப்ப பாம்பை பிடிச்சு கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டார். அத மாதிரி இன்னைக்கு இயேசுவிடத்துல வந்து நீங்க எதை கேட்டாலும் இந்த உலகத்தின் மனிதனே நமக்கு நன்மையானதை தர விரும்பினார், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கிற
அதையும் தேவ சித்தத்தின்படி கேட்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு, எல்லாரும் கரங்களை தட்டி, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார், அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார், அத்தி மரம் போல் செழித்திடுவார், அத்தி மரம் போல் செழித்திடுவார், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பார், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன். சேர்ந்து சத்தமாய், நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். அதுக்கு ஆண்டவர் இப்ப நம்ம பாடணும், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தேடுகிற போது, அவரை மட்டுமே நம்பி ஜீவிக்கிற போது, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது, எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நடந்து போகிற போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாய் நடத்தினார். அவர்கள் நடந்து போனது ஒரு விசாலமான ஒரு வனாந்தரமான ஒரு பாதை. அநேக நேரங்களிலே வனாந்தரத்தின் வழியாய் நடந்தார்கள். வனாந்தரம் என்பது வழி தனியாக என்ன செய்யாது, இருக்காது. எங்க பார்த்தாலும் வழியாத்தான் இருக்கும். எல்லாம் ஒரே சமபூமியா இருக்கும். எங்க போறதுன்னு இவங்க தெரியாம அலையில. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வனாந்தரமான பாதையிலையும் கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் நடத்தினார். அல்லேலூயா. திடீர்னு நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போது, ஆண்டவரே பசிக்குது ஆண்டவரே, சாப்பாடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க. இவங்க நடந்துட்டு இருந்த போத பாதையில எந்த கடையும் இல்லை. ஏன்னா அது வனாந்தர பாதை, வனாந்தர அவாந்தர வழி. எந்த ஒரு கடையும் எந்த உதவிக்கான வாய்ப்புகளும் இல்லை. இது நடந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா திடீர்னு கேட்கிறாங்க, எங்களுக்கு உணவு வேணும் ஆண்டவரே. மோசேட்ட சொன்னபோது மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவர், இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, காலையில போங்க, வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பத்தை மன்னாவை தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நேரம் விழிச்சு காலையில கண் விழிச்சு பார்த்தா ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவினால் போஷித்தார். அல்லேலூயா. மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்களுக்கு புளிச்சு போச்சது. இப்ப சொன்னாங்க, ஆண்டவரே டெய்லி இந்த மன்னாதான் ஆண்டவரே, வேற ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே நீங்க போங்க அப்படின்னார். பாளையத்தை சுற்றில என்ன வந்து விழுந்தது, காடைகள் இறைச்சி வந்து விழுந்தது. காடை இறைச்சி நல்லா சாப்பிட்டாங்க, பொழுத்து போய் கிடந்தாங்க. எப்படி ஆண்டவர் கொடுத்த நன்மையினால் என்ன ஆயிட்டு, இப்போ கொழுப்பு ஏறி போய் இப்போ முறுமுறுப்பு கூடி போச்சு. ஆண்டவருக்கு முன்னதான் முறுமுறுப்பு கூடினது, இப்ப தண்ணி இல்லைன்னு ஒரு முறுமுறுப்பு. எப்படி சாப்பாடு வேணும் ஆண்டவரே கொடுத்தார், இறைச்சி வேணும் ஆண்டவரே கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நிறைய நேரம் நம்ம ஆண்டவருக்கு உண்மை இல்லாட்டாலும் ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம முறுமுறுத்தாலும் அவர் அன்பா நம்மளை தேடி வர்றார். அல்லேலூயா. இந்த மனிதர்கள் அவருக்கு விரோதமா இப்ப தண்ணி இல்லை, ஆண்டவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து தன் பிள்ளைகளின்
தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. வனாந்தரத்திலும் கசப்பான நீரூற்று உருவானது, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரே, அந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் வனாந்தரமான பாதையை போன்று, வறண்ட நிலத்தை போன்று, செழிப்பில்லாத வறண்ட பூமியை போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய கல்வி, நம்முடைய வேலை காரியங்கள் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு முன்பாக இருக்கிற வறட்சியே அல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான வறட்சியான பாதையே அல்ல, வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு முன்னிருக்கிற இயேசுவை பார்த்தால் அந்த வறட்சியில் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டு போனதை தளிர்க்க செய்கிற தேவன், வறண்ட பூமியிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் நடத்துவார். அல்லேலூயா. வறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தியாக நடத்துவார். இந்த ஜனங்கள், வசனம் சொல்லுகிறது உபாகமம் 8:4, இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாகவும் இல்லை, கால் வீங்கி போகவும் இல்லை. அல்லேலூயா. நடந்து தான் போனாங்க. ஆண்டவர் சொல்ற அழகா வசனம் சொல்லுது, இவங்க 40 வருஷம் நடந்த பிறகும் ஒரு நாள் கால் வீங்கல. இன்னைக்கு சென்னைக்கு போயிட்டு, சென்னையில இருந்து இல்ல காலையில தான் வந்திருப்போம், இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருப்போம், கால் என்ன செய்யும்? வீக்கம் போட்டிருக்கோம். கேட்டா என்ன சொல்லுவோம்? நைட்டு ஃபுல்லா டிராவல்ல இருந்தோம், இல்ல ஒரு நாள் எங்கேயாவது நடந்து போயிருப்போம், கால் வீங்கி போச்சோன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஜனங்கள் எத்தனை வருஷம் நடந்திருக்காங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம். வசனம் சொல்லுது 40 வருஷமா நடந்துட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காருவாங்க, நடப்பாங்க, நடந்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க போடுற ட்ரெஸ் பழசாகல, கால் வீங்கி போகல. ஏன்னா தேவன் அவர்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் உங்களோடு இருந்தால் உங்கள் சரீர பிரகாரமான தேவைகளை, ஆவிக்குரிய தேவைகளை, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை, உங்கள் படிப்புக்குரிய தேவைகளை, எதிர்காலத்திற்குரிய தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை. ஆமா, அந்த உண்மை ஆவி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றதுனால முடிஞ்சாலும் பரவாயில்லை, நேரா அங்க போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க மூடி அங்க, இங்க மூடி திறந்துடணும். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க பாப்பா ஒரு அல்லேலூயா. இதுல நம்ம போயிடுவோம் சீக்கிரம். எப்படி அப்படி ஒரு அலையில சொல்லு, உங்களுக்கு அந்த வீடியோ வாழ்க்கை தருவார் ஒவ்வொருத்தருக்கும். அல்லேலூயா. ஆனா அப்படி ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. எங்கேயோ ஒரு மழை பெய்யுது. அல்லேலூயா, சோத்திரம். ஆமென், ஆமென். ஏசப்பாட்டை தேடி வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேவையை சந்தித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம இல்ல, இன்னைக்கு வேலைக்கு போன 500 ரூபாய் அழகா சம்பாதிக்கலாம். அப்படிதானே? அடுத்த வாரத்துக்கு அதுக்குன்னு வேலைக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு இங்க ஆண்டவர் தேடி வந்திருக்கீங்கன்னா என் தேவன் என் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. இந்த 6 நாள் நான் வேலைக்கு போறேன், இந்த ஒரு நாள் நான் போகக்கூடாது, போக மாட்டேன், இன்னைக்கு போகலனாலும் என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. சில நேரத்துல விசுவாசியாக நான் முடிவெடுத்துறோம், இன்னைக்கு போனா தான் நாளைக்கு லோன, அந்த லோனுக்கு பதிலாக 1000 லோன் வரும் பிறகு. எப்படி இப்படி குறையா சொல்லிட்டாரு? அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேட 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 நன்மை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு என்று விதைக்க, ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க இயேசுவினிடத்தில் வந்தால் அவர் உன் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். இன்னைக்கு வாங்க வேலைக்கு போவோம், பரவாயில்லை, இயேசு என் தேவையை சந்திப்பார். ஆமென், அல்லேலூயா. 2 நாள் சொல்லி பாருங்க, 3 நாள் சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை இந்த விசுவாசி வரமாட்டான்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை சத்தமா வாசிக்கலாமே. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் இயேசுவை இயேசுவாக வேண்டிக் கொண்டார்கள். தொட்டை அவரும் சுஸ்தமானார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இயேசுவை தொடர்ந்து கேட்கல, அவர் வஸ்திரத்தை தொட்ட போதே சுகம்
அல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டாலே சுகம்னா இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கோ இயேசுவின் விடுதலை நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாயார் 12 வருடமாய் தனக்கு இருந்த பலவீனத்தின் நிமித்தமாய் வேதவசனம் சொல்லுகிறது, லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே, தனக்கு இருந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தார். இப்ப செலவழிக்க ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் மனிதர்களை நம்பி, வைத்தியத்தை நம்பி, என்னுடைய இந்த பலவீனம் என்கிற இந்த சொந்தரம், இந்த வியாதியிலே எனக்கு தேவன் உதவி செய்வார் என்று அவள் அறிவியதை விட முதலாவது மனிதனை தேடி சென்றால், வைத்தியர்களை தேடி சென்றால், தனக்கு இருந்த சொத்தை எல்லாம் இழந்தான். இப்போ நினைக்கிறான், இப்போ ஒரு நாள் கேள்விப்பட்டான், இயேசு ஒரு வழி அந்த வழியாக போகிறார் என்று கேள்விப்படுகிறார். இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே இந்த ஸ்திரீ நினைத்தாள், நான் போய் அவர் வஸ்திரத்தில் இயேசப்பா கையை வச்சு நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யல, நினைக்கல. அவளுக்கு இருந்த விசுவாசம், அவளுக்கு இருந்த நம்பிக்கை, இயேசு தன்னுடைய அவர் அணிந்திருக்கிறதான வஸ்திரத்தின் ஓரத்தை, அந்த கூட்டத்தில் இயேசப்பா கூட நிறைய பேர் போறாங்க, இயேசப்பாவை சுத்தி நிறைய பேர் போறாங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாலே அவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு இங்க ஒரு 50 பேர் இருக்கீங்களா, ஒரு 60 பேர் இருக்கீங்களா, இங்க எத்தனை கூட்டத்துக்குள்ள நீங்க இருந்தாலும், யாருக்கு பக்கத்துல இருந்தாலும், உங்க தேவை என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை கடைசியா உட்கார்ந்து கடைசியா போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கீங்க, இந்த இடத்தில் இயேசு தனியா போகல, கூட 12 சீசர்கள் போவாங்க. அதுக்கு கூட நிறைய மக்கள் அவருடைய வார்த்தை கேட்க போவாங்க. நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிக்க போனாங்க. பல விதங்களில் நிறைய பேர் இயேசுவை நெருக்கிக்கிட்டே போறாங்க, இயேசுவை தள்ளிட்டு தான் போறாங்க, இயேசுவை தொட்டுட்டு தான் போறாங்க. ஆனா ஒருத்தனுடைய விசுவாசத்தின் வல்லமை வெளிப்படவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த ஸ்திரீ பின்னாடி போறா, நீ இவ பின்னாடி வருவா, என்ன தொடுவா, வல்லமையினால் அவளை சுகப்படுத்தணும்னு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே இயேசு இங்க உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். என் பிள்ளை வருவாங்க, அவங்களை நான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இப்போ இயேசு நடந்து போயிட்டு இருக்க போது வஸ்திரத்தை பின்னாடி போய் ஒரு ஓரத்தை தொட்டுட்டு கையெடுத்துட்டாங்க. இவங்க கையை அந்த துணியை தொடவும் இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அந்த ஸ்திரீ விடுதலை பெற்றாள். அல்லேலூயா. அவள் தொட்ட மாத்திரத்திலேயே ஒரு விடுதலை உண்டானது. அவள் தேவையை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு போறவர் அப்படியே நின்னார். என்னை தொட்டது யார் அப்படின்னு இயேசுப்பா கேட்டாங்க. இப்ப சீசர்கள் சொன்னாங்க, நாங்க எல்லாரும் கூட இருக்கிறோம், உங்களை நெருக்கிட்டு வர்றோம், இந்த கூட்டத்துல போய் இயேசுப்பா இப்படி கேட்கிறீங்களே. இல்லை, என்னிடந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இங்க 100 பேர் இருந்தாலும் யார் விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கடமைக்கான ஒரு ஆராதனை, கடமைக்காக எல்லாரும் மாதிரி வந்தோம், உட்கார்ந்தோம், போனோம், கை தட்டணும் அப்படின்னு இல்லை. இந்த இடத்தில் விசுவாசத்தோடு யார் அவரை நான் பார்த்தால் விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த 1000 பேர் அவருக்கு பின் சென்றாலும் இவன் வஸ்திரத்தை தொட்டால் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நம்பினாள். இயேசுவின் வல்லமை புறப்பட்டது. நல்ல கவனிக்கணும். சொந்தரம் அந்த அதிகாரத்தில் 48வது வசனத்தை பார்க்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இடத்துல இருந்தா ஏசப்பா என் தேவையை சந்திப்பார், என் குறைவுகளை மாற்றுவார். என் பிள்ளையின் தேவைகள், என் பிள்ளையின் திருமண தேவை, என் பிள்ளையுடைய கல்வி, என் பிள்ளையுடைய வேலை காரியம், அல்லது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னென்ன தேவை என்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ இவைகளை இந்த நாளில் ஏசப்பா மாத்திரம் போதா போதும், ஏசப்பா மட்டும் அறிஞ்சா போதும் அப்படின்னு அவர் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இன்னைக்கு இயேசு அந்த அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் முழுவதுமாய் நம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய திருரத்தத்தால் நம்மை கழுவி இருக்கிறார். நம் தேவைகளை சந்திப்பதற்காக நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கிராமத்துல, ஒரு பட்டணத்துல ஒரு குடும்பம் அழியுதுன்னா மனுஷன் பாப்பான், அழியுதா போட்டு. ஆனா தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார். ஆமென்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு இல்ல நம்ம சந்ததிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு அழிவு வருதுன்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு ஆபத்து வருதுன்னா ஏசப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நம்ம தேவையை சந்திக்க நம்ம கூட ஓடி வருவார். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தார் ஒரு எலியா தீர்க்கதரிசி. அழகா ஆத்து பக்கத்துல தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு இருந்தார் எலியா தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி சொன்னார், நீ சாரிபாத் ஊருக்கு போ. அல்லேலூயா. அங்க ஒண்ணு போஷிப்பேனார். இவரை போஷிக்கிறது ரெண்டாவது. அங்க அனுப்பின வீட்டுக்கு நிலைமை பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் ஒரு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு செத்து போகணும். தோசையை சுடுறதுக்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. இந்த அம்மாட்ட போய் எலியா முதல்ல கேட்கிறாரு, சொத்துரம் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 17ஆம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிப்போம். பராமரிக்கும்படி. ஆமென். அடுத்த வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். பட்டணத்தின் ஒலிவ வாசலுக்கு வந்தபோது ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். நல்ல கவனிக்க போதும். இந்த ஸ்திரீயானவள் ஒரு விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். இப்ப ஒண்ணுமே வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து இப்ப இந்த ஸ்திரீனுடைய நிலைமை என்ன? 2 தோசை சுட்டு பிள்ளையும் அவங்களும் இந்த விறகு பொறுக்கிட்டு போய் அடுத்து சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லை, பசியிலேயே செத்து போற நிலைமை தான் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஆண்டவர் அனுப்புறாரு. அல்லேலூயா. இப்ப நடக்கிறது என்ன? சொந்தம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில இப்ப தீர்க்கதரிசி கேட்டார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னாரு. தண்ணி எடுத்துட்டு, சரி தண்ணி தானே கேட்கிறாரு, தண்ணி எடுக்க போவான்னு போகும்போது சொன்னாரு, ஒரு அடையை சுட்டு ஒரு தோசை கூட சொட்டு கொண்டு வாமா அப்படின்னாரு. இந்த அம்மா சொன்னாங்க உடனே, எங்கிட்டயே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நானும் என் பிள்ளையும் ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு இந்த பசியிலேயே இந்த பஞ்ச காலத்திலேயே எங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது அப்படின்னு சொன்ன போது இந்த ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமா சொன்னார், நீ முதல்ல கொண்டு வா, இந்த பஞ்ச காலம் வரையில் நான் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் போது 13ஆம் வசனம் வாசிக்கலாம். வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழித்து போகும். பானையில பஞ்ச காலம் தீர வரையிலும் பானையில மாவும் தீரல, கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு குடும்பம் தேவையோட இருக்கு. ஆண்டவர் எங்கேயோ இருந்த ஒரு மனிதனை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் பல தேவைகளோடு இருக்கும் போது உங்களுக்காய் ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவார், உங்களுக்கான ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணுவார், உங்களுக்கான நல் வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கும் தேவைகளை கர்த்தர் நிவர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு என்று தூதனை அனுப்பி ஒரு விடுதலையை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த பகல் வேளையில் தேவ சமூகத்தில் ஒரு விசை கூட, ஆண்டவரே நானும் பல தேவைகளோடு இப்படி சன்னிதானத்தில் இருக்கிறேன், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவரே, அந்த சாரிபாத் ஊரில் ஒரு விதவையின் வீட்டில் ஒரு தேவை என்று அறிந்த போது ஓடி வந்து உதவி செய்த ஆண்டவர் இந்த கிராமத்துல அல்லது இந்த சபையில அல்லது இந்த தேசத்துல இருக்கிற என் குடும்பத்தை கூட நீங்க கண்ணோக்கி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நீங்க அழிந்து போக மாட்டீங்க, அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்மளை போஷிப்பார். நான் உங்களுக்கு அடிக்க சொல்ற ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், ஜெபத்திற்கு நேராக சொல்லுவோம். நாங்களும் இப்படித்தான் எங்களுடைய சம்பளத்தை வாங்கி பஸ்ல வச்சு கொண்டு வரும்போது சம்பளம் மொத்தமா பறி போனது. சம்பளத்தை யாரோ எடுத்துட்டாங்க. உங்களுக்கு சொல்லி இருக்கிற சம்பவத்தை, இந்த சம்பளத்தை எடுத்துட்டாங்க, பஸ்லயே பறி போனது. இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி சம்பளத்தை அடுத்த பஸ்ஸுக்கு ஏறதுக்கு பார்த்தா ₹1 கூட கிடையாது. அந்த அப்புறம் எப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. மறுநாளைக்கு பால் வாங்குறதுக்கு கூட என்ன இல்லை. டிஃபன் காலையில பால், பெரியவங்க இருக்கிற குழந்தை இருக்கிறாங்க, என்ன பண்ணான்னு தெரியல. காலையில பால் வாங்கணும், இல்ல டிஃபனுக்கு என்ன பண்ணான்னு ஒன்றும் தெரியல. பல நினைவோடு ஜோம் பண்ணிட்டு தூங்கியாச்சு. அழகான நித்திரை. காலையிலக்கு என்ன இல்லை, காலையிலக்கு டீ குடிக்க கூட வழி இல்லை அப்படின்னு நினைச்சு படுத்தாச்சு.
ஜெபம் பண்ணிட்டு. ஆனா நான் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்காக ஒருத்தங்களை எழுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. நான் தூங்கி எழும்பல, டீயும் இல்ல, சாப்பாடு இல்ல, அதனால 7 மணி வரைக்கும் அழகா தூங்கியாச்சு. தூங்கிட்டு கதவை தட்டப்படுது. தூங்கினதோட தூக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கதவை போய் திறந்துட்டு அந்த முகத்தை கழுவுறதுக்காக உள்ள வந்துட்டேன், வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வந்த அம்மா தன்னுடைய பையில இருந்து ஒரு பாக்கெட்டு பால், ஒரு பாக்கெட் தேயில, ஒரு பாக்கெட்டு எண்ணெய், ஒரு பாக்கெட்டு கோதுமை மாவு, இதையும் இவ்வளத்தையும் எங்க வீட்டு டேபிள்ல வச்சாங்க. வைத்த போது நான் கேட்டேன், எதுக்குமா இதை கொண்டு வந்தீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட உங்களுக்கு கொண்டு வர சொன்னா அவங்க நம்ம சபையை சேர்ந்தவங்களே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு பழக்கமானவர்கள், ஏன் அதுக்கு முன்னாடி கொண்டு வரல? அல்லேலூயா. நமக்கு என்னைக்கு என்ன தேவை இருக்கோ அது ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம தேடி போக வேண்டாம், மனிதனை தேட வேண்டாம், ஆண்டவரை தேடினா அவர் நமக்கு என்று தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை வியாதியா இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்துல கஷ்டமா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கை பிள்ளையை குறித்து எதிர்காலத்தை குறித்து என்ன தேவையோடு இந்த ஆலயத்தில் இப்ப இருக்கிறோமோ, நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். இயேசுவிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த சாரிபாத்தின் ஊரினுடைய அந்த வீட்டுக்கு தேடி சென்ற ஆண்டவர், பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ 12 வருடமாய் தன் வியாதியினாலே எல்லாவற்றையும் இழந்து போய் நின்ற போது அவள் தேவையை சந்தித்த ஆண்டவர், யாவேஸ் தன் வாழ்க்கையில் துக்கத்தோடு இருந்த போது கூட உம்மை வேண்டிக் கொண்ட போது அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை தார் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தோடு எல்லாரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடையத்தில் என்னுடைய தேவையை நான் இன்னைக்கு சொல்றேன். என் தேவையை சந்திக்க மனிதனால முடியாது, என் தேவையை சந்திக்க என் தேவனால் மாத்திரமே முடியும். ஆமென். இது மனிதனால் கூடாதது, என் தேவனால் கூடும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, என் தேவனால் கூடும். சத்தமா சொல்லாம, என் தேவனால் கூடும். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும், உங்க தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் விசுவாசத்தோட, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை நல்லா புரிஞ்சுக்கிடணும். 1000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, ஆனா அவளை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். இந்த இடத்துல நீங்க எங்க நின்னாலும் உங்க விசுவாசத்தோட இயேசுவிடத்துல இந்த ஜெப வேளைகளை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில் இந்த வேளைகளை, ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி என் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, நான் இன்றைக்கு பல தேவைகளோடு இந்த பாதத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. என் தேவைகளை சந்திக்க நீர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறேன், என்னை விடுவிக்க தேவனாய் இருக்கிறேன், என்னை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படட்டுமே என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கான தேவைக்காக அடுத்து வருகிறேன். என் பிள்ளைக்கு நல்ல வேலை வேணும், என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் வேணும், என் பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அல்லது பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஒரு சுகம் வேணும், நல்ல இல்லங்கள் வேணும், நல்ல சந்ததிகள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, அப்படின்னு உங்க வாழ்க்கையில என்னென்ன விண்ணப்பத்திற்கா தேவையோடு, நல்ல படிப்புக்கான நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாறணும்னு ஒருவேளை ஜெபிக்கிறீங்களா? இந்த வேளையில் இயேசு உன் தேவைகளை சந்திக்கிறார், இயேசு உன் குறைவுகளை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுக தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது என் தேவையை சந்திக்க ஆண்டவரே. உம்மால் கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா, ஒரு வார்த்தை. விசுவாசத்தோடு என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
பரிசுத்தமிழ நல்ல ஆண்டவரே, இது நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஏதோ உன் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ மனிதர்கள் தேவைகளுக்காக, உதவிக்காக உம்மை நோக்கி பார்த்தபோது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முக வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டவனை அவர் எடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆலயத்திலே அது மாத்திர இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா என் தேவையை சந்தேகம் என்று சொல்லி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவரே, அழுத நிலைமைகள் போதும், கண்ணீர் வடித்த நிலைமைகள் போதும், தேவைக்காக மனிதனுடைய கையேந்தினது போதும், மனிதனை நம்பினது போதும். ஆண்டவரே, இப்ப நாங்க உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா, உண்மை விசுவாசித்து இருக்கிறோம் ஐயா. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையை மனிதனால் முடியாது, என் தேவனால் முடியும் என்று நம்புகிறேன். இந்த வேளையில் ஏசப்பா நீர் மாத்திரம் போதும் ஐயா. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறும், என் குடும்ப வாழ்க்கை மாறும், என் எதிர்காலம் மாறும், என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரே, இந்த வேளையில் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதிர்ந்த வயதுள்ளவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. யாராவது பலவீனத்தோடு இருந்தால் சுகமளிக்கிற வல்லமை என் பிள்ளைகளை தொடுவதாக. எப்பேற்பட்ட பலவீனங்களும் மாறி ஒரு முழு விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. அந்த தோல்விகள் மாறட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்கள் குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும். நல்ல திருமண வாழ்வுக்காய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வை கொடுப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைவதாக. ஆண்டவரே, இல்லங்களை கட்ட வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் இல்லங்களை கட்டுவார்களாக. இயேசப்பா, இதாகிலும் ஒரு நன்மை என் வாழ்க்கை நடக்காதா என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய நன்மைகளை, கிருபைகளை, ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்பட கத்த உதவி செய்யுங்க. பொருளாதாரத்திலும், சுகபலத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்விலும் எல்லாவற்றிலும் இவர்கள் சம்பூர்ணமுடையவர்களாய் மாறுவதற்கு கத்த உதவி செய்கிறார். இப்பொழுதும் யாரே சொல்ல முதல் ஒவ்வொரு பெற்றோர்களையும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். எங்களை விட்டு தூரமாக வெளிநாடுகளிலே, வெளியூர்களில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த வாரத்திலும் யாராவது பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுபவர்களை ஆனால் அவர்களோடு திவ்ய பிரசன்னம் இருப்பதாக. நீதிய வாழ்வு, சுகபலத்தை கொடுத்து ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம், விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். என் ஆண்டவர் தேவையை சந்திப்பார் என்று நம்பி சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும், விடுதலையினால் அனுப்பும். துதிகன மகிமை ஆண்டவரை உமக்கே செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட நல்ல தருணத்தை தந்தபடியா உமக்கு நன்றி. எங்களை விண்ணப்பங்களை கேட்டு இருக்கிறீங்க, பதிலை தர போறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டியிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.